வருகிறது. கொரோனா கொடூரம் சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்பது நான் கிரிஜா கண்ணன். அரங்கத்தில் நம்முடைய பொதுநல மருத்துவர் மற்றும் இதய நிபுணர் டாக்டர் அருண் கல்யாணசுந்தரம் இணைந்திருக்கிறார். நேயர்களே, உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் மருத்துவரிடம் கேட்டு தெளிவு பெறலாம். திரையில் தெரியக்கூடிய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் மருத்துவரிடம் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். டாக்டர் வணக்கம். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ரீசெண்டா WHO வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதாவது கொரோனா குணமானவங்களுக்கும் திரும்பவும் அந்த பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு WHO வந்து சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு நோய் சரியாகிறதுக்கும் வெறும் மெடிசன் மட்டுமே காரணம் இல்லை. இன்பில்ட்டா அவங்க பாடியில இருக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அதுதான் அவங்களோட நோயை வந்து குணப்படுத்தும். ஸோ இம்யூனிட்டி நல்லா டெவலப் ஆனதுக்கு அப்புறம் தான் கொரோனா மாதிரியான இந்த நோயும் குணமாகுது. ஸோ குணமானதுக்கு அப்புறமும் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அந்த மாதிரியான கேசஸ் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னாலும் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறதுனால தான் WHO இந்த அறிக்கையவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா திருப்பி இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சதுன்னா ஸோ நம்ம நிறைய திங்ஸ் ஆன்டிபாடி நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்ஸ் இம்யூனிட்டி பில்டப் ஆனதுக்கப்புறம் திருப்பி வராது. ஸோ நம்ம சேஃப், இவங்கெல்லாம் திருப்பி கம்யூனிட்டிக்குள்ளே சேஃபாக போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ இன்ஃபேக்ட் சவுத் கொரியாவில் 2% ஆஃப் தோஸ் that were tested they continue to test as positive. அதாவது 100 பேருக்கு கண்டினியூடாக டெஸ்ட் பாசிட்டிவாக இருந்தது அந்த RT-PCR பண்ணும்போது. ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, சரி அவங்களுக்கு இது ரீஇன்ஃபெக்ஷன் ஆச்சா இல்லை ரிலாப்ஸ் ஆச்சான்னு. ஸோ ரிலாப்ஸுங்கிறது நமக்கு ஃபுல்லாக குணம் ஆகலை, ஆனால் ஒரு மாதிரி சிம்டம்ஸ் இல்லாமல் இருந்துட்டு ஆனால் திருப்பி இட் ஜஸ்ட் கம்ஸ் பேக். இருந்த இன்ஃபெக்ஷனே திருப்பி வருதுங்கிறது. இப்போது ரீஇன்ஃபெக்ஷனுங்கிறது நம்ம முழுசாக குணம் ஆயிட்டு திருப்பி வேற ஒரு திருப்பி ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுதுங்கிறது ரெண்டாவது முறை. ஸோ இது ரெண்டு டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ நமக்கு இது ரிலாப்ஸா ரீஇன்ஃபெக்ஷனான்னு ஃபர்ஸ்ட் தெரியாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்போ ஒன் ஆஃப் த தியரிஸ் ஏன் இவங்க டெஸ்ட் பண்ணும்போது பாசிட்டிவ் இருந்துட்டே இருக்காங்கன்னா, இப்போ இந்த PCRங்கிறது தி RNA பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த வைரஸை டெஸ்ட் பண்றது. ஸோ இது சம் பீப்புளுக்கு சம் ரெமினன்ஸ் ஆஃப் த வைரஸ், இது வந்து ஒன் ஆஃப் த தியரிஸ், அது இன்னும் கண்டினியூடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டெஸ்ட் பண்ற மாதிரி. ஸோ ஒரு 2%க்கு அது இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ த இம்ப்ளிகேஷன்ஸ் இன்னும் கிளியரா இல்லை. இதனால என்ன நம்ம பொதுநல இதுக்கு இதனால என்ன விளைவுகள் என்றது கிளியரா இல்லை. ஆனா ஸோ இது ரிலாப்ஸ் வேற, ரீஇன்ஃபெக்ஷன் வேற. அண்ட் பிளஸ் கொரோனா வைரஸ்ல ஃபியூ ஸ்ட்ரெயின்ஸ் வேற சொல்லிட்டு இருக்காங்க. சில பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்ல சில ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. அதோட விருலன்ஸ் அப்படின்னு சொல்றது, அதாவது எவ்வளவு நம்மளை தாக்கக்கூடிய தன்மை இருக்குங்கிறது வேற வேற. ஸோ வேற ஸ்ட்ரெயினா இதுவுமே இன்னும் கிளியரா தெரியலைங்க. ஓகே, ஸோ அதுதான் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, நமக்கு வந்து பெரிய சவாலா இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் அதுவா தான் இருக்குது. எந்த ஒரு கன்ஸ்ட்ரைனும் நமக்கு அதுல வந்து கிடையவே கிடையாது. அண்ட் இப்போ ரீசெண்டா வந்து கண் சிவந்து போறது கூட கொரோனாக்கான ஒரு அறிகுறி தான் அப்படின்னு சொல்றாங்க. மெட்ராஸ் ஐ மாதிரியான விஷயங்களுமே கூட கண் சிவந்து போறது இதெல்லாம் கூட வந்து கொரோனாக்கான ஒரு அறிகுறியா பார்க்கப்படுது அப்படின்னு ரீசெண்டா சொல்றாங்க. இந்த மெட்ராஸ் ஐ அப்படிங்கிறது இந்த சம்மர் டைம்ல வரக்கூடிய ஒரு சின்ன ஐ இன்ஃபெக்ஷன் மாதிரி. சோ இந்த சம்மர் டைம்ல வரக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படிங்கிறதுனாலவே இதை வந்து நம்ம இதை அப்படியே விட்டுறலாமா, இல்ல இதை வந்து கொரோனாவோட இப்படி சேர்க்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரி? இப்போ எந்த வியாதியுமே ஸோ சிலது டிப்பிக்கல் சிம்டம்ஸ்னு இருக்கும், சிலது இன்னும் ஏடிபிக்கல் சிம்டம்ஸ்னு இருக்கும். கொரோனா வைரஸ் இன்னும் ரிலேட்டிவ்லி பார்த்தீங்கன்னா நமக்கு டிசம்பர் இல்லை மேபி நவம்பர்ல, அதுக்கு முன்னாடி 2019 முன்னாடி இருந்ததே இல்லை. இனிஷியலாக எல்லாரும் வந்து இது ரெஸ்பிரேட்டரி வைரஸ் இல்னஸ் மட்டும் சொன்னாங்க. ஸோ காஃப், மூச்சு வாங்குறது, அந்த மாதிரி ஃபீவர், அந்த மாதிரி பிரச்சனை தான் மட்டும் இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இது ஹார்ட் லைக் இருதய சம்பந்தமா கூட பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் சென்ஸ் இருந்துச்சு. ஸோ அனாஸ்மியா சொல்றாங்க. ஸோ இது ஸ்மெல் சரியா வரலான்ட்டுன்னு. ஸோ நிறைய இதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பல சிம்டம்ஸ் வரலாம், ஏன்னா எந்தெந்த பகுதிகளை அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது. ஸோ பட் ஸ்டில் தட் பீயிங் செட், நீங்க இப்போ சொன்ன மாதிரி இப்போ சரி ஒருத்தருக்கு கண்ணு இப்போ சிவப்பா இருந்ததுன்னா அவர் தூங்காதனாலயா, மெட்ராஸ் ஐயா, கொரோனா வைரஸா அப்படிங்கிறது நம்மளால எதுவும் தீரவற்றமா சொல்ல முடியாது. ஸோ பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்து அந்த மாதிரி பார்த்தா தான் தெரியும். ஸோ இதெல்லாம் ஆனால் தீஸ் ஆர் நாட் த காமன் சிம்டம்ஸ். இது வந்து ஏடிபிக்கல், அதாவது ரொம்ப இப்போ 100ல் வந்து மெஜாரிட்டிக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் இருக்கும், சில பேருக்கு கார்டியாக் இருக்கும், சில பேருக்கு GI அதாவது டயரியா அந்த மாதிரி கூட சிம்டம்ஸ் இருக்குனாங்க. ஸோ இது வந்து பல உடம்புல பல பகுதிகளை அஃபெக்ட் பண்ணக்கூடிய தன்மை உள்ள வைரஸ். அது மட்டும் நமக்கு இது வரைக்கும் கிளியரா தெரியுது. சோ அதனால இந்த சிம்டம்ஸ் எதையுமே நம்ம வந்து இல்ல இது வந்து கொரோனாக்கான சிம்டம்ஸ் கிடையாது. சில பேருக்கு இட்ஸ் ஜஸ்ட் ஃபெட்டிக்,
லைக் பயங்கர டயர்ட் களைப்பா இருக்கும் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சிம்டம்ஸ் பத்தி பேசும்போது மெஜாரிட்டி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 100ல இட்ஸ் ஸ்டில் 80%க்கு ரொம்ப மைல்ட் சிம்டம்ஸ் இல்ல சிம்டம்ஸே இல்லாம இருக்கு ஆல்மோஸ்ட் அப் டு half in some சைலண்ட் கேரியரா things இருக்காங்க. they are just தெரியவே தெரியாது ரைட் ஸோ இட்ஸ் ஹார்ட் டு டெல். ஸோ சைலண்ட் கேரியர் அப்படிங்கும்பொழுது அந்த மாதிரியான நபர்களை ட்ரீட் பண்றது அப்படிங்கிறது மருத்துவர்களுக்கு எவ்வளோ சவாலா இருக்கு, அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தருக்கு ஃபீவர், காஃப் இல்ல ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் அந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்ததுன்னா ரிலேட்டட் டு தட் அதுக்கு நம்ம ரிலேட்டட் ஆன மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். பட் எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை, அவங்க ரொம்ப ஒரு சைலண்ட் கேரியரா இருக்காங்க அப்படிங்கும்பொழுது மருத்துவர்கள் அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸை கொடுக்குறீங்க? ஸோ நீங்க கேட்குற கேள்வி வந்து ஒரு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஸோ சைலண்ட் கேரியர்ஸ் என்ன ரோல்? இது வந்து இட்ஸ் மோர் பப்ளிக் ஹெல்த் ஒரு நம்ம சொசைட்டில தான் அது இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்ட் கேரியர் அப்படின்னா பை டெஃபினிஷன் அவங்களுக்கு சிம்டமே இல்லைன்னு. ஸோ அவங்க மருத்துவரை வந்து ஆக்சுவலாக பார்க்குற வாய்ப்பே மிக 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 குறைவு. ஏன் அவங்க முக்கியம்? ஏன்னா அவங்க சைலண்ட் கேரியராக இருந்தாலும் தே கேன் ஸ்டில் டிரான்ஸ்மிட் த இன்ஃபெக்ஷன். அதாவது வேற யாருக்காவது அந்த வியாதியை அவங்களுக்கே தெரியாம கூட இதை வந்து பரப்பலாம். அதுதான் விஷயம். ஸோ இப்போ அவங்க மருத்துவர்கள் இவங்களை ட்ரீட் பண்றதுங்கிறதுக்கு நம்ம ரொம்ப நத்திங் ரியலி இட்ஸ் ஹார்ட் டு டெல். அதனால தான் இந்த நம்ம பப்ளிக்ல சொல்லும் போது சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணுங்க, வெளில போகும்போது மாஸ்க் போட்டு போங்க. ஸோ தட் இது நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதோட நம்ம கிட்ட இருந்து மற்றவங்களை ப்ரொடெக்ட் பண்றது, மற்றவங்க போடுறது அவங்க கிட்ட இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்றது. ஹென்ஸ் த சோஷியல் டிஸ்டன்சிங், வெளில போகும்போது மாஸ்க் அண்ட் ஹேண்ட் வாஷிங் எல்லாமே இட்ஸ் நாட் ஜஸ்ட் டு ப்ரொடெக்ட் யுவர்செல்ஃப் பட் மற்றவங்களையும். ஓகே, இது வாட்ஸ்அப்ல படிச்ச மாதிரியான ஒரு ஞாபகம். பட் இதை பத்தி நான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். நம்ம வந்து வீட்டில் வந்து நம்மளோட இந்த சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே கண்டிப்பா வீட்டில் ஏசி போடுவாங்க. ஸோ அந்த ஏசியை வந்து 24ல இருந்து 30 டிகிரி இதுக்குள்ளேயே வந்து வச்சிருங்க. ஸோ இது வந்து ஏதாவது வைரஸ் இருந்தால் அது பெரிய அளவில் வளர விடாம தடுக்கும், அந்த மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் செய்தி. ஆனால் இந்த கொரோனா ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இந்த டெம்பரேச்சர்ல கொரோனா எந்த அளவுக்கு வளரும் அப்படிங்கிறது தொடர்ந்து அது ஒரு புரளியாவே இருந்துகிட்டே இருக்கு. வெப்பத்துல கொரோனா அதிக நாள்ல இருக்குமா, இல்ல ரொம்ப குளிரான இருக்கக்கூடிய இடங்கள்ல கொரோனா வந்து ஒரு 14 days ஆஃப் அந்த லைஃப் ஸ்பேன்ல இருக்குமா அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு சந்தேகமாகவும் ஒரு புரளியாகவும் தொடர்ந்து பார்க்கப்படுது. ஸோ அதுக்கு உங்களோட பதில்? ரொம்ப ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணோம்னா இன்னும் கன்க்ளூசிவா, அதாவது திட்டவட்டமா டெம்பரேச்சருக்கும் கொரோனா வைரஸ்க்கும் ரிலேஷன் நம்மளால சொல்ல முடியாது. தட்ஸ் பாயிண்ட் நம்பர் 1. பட் கெட்டிங் இன் டு டீட்டெயில்ஸ் அப்படின்னு போனோம்னா முதல் விஷயம் என்னன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வாட்ஸ்அப்ல வர நியூஸை யார் அனுப்புறாங்க என்ன எதுன்னு பண்ணாம நம்பாதீங்க. அது ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது நம்ம இப்போ இன்ஃபேக்ட் ஃப்ராங்க்லி ஏசியில் எப்பவுமே இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சன்லைட் அது இது ட்ரை டு ஹேவ் மோர் கிராஸ் வென்டிலேஷன் எக்ஸெட்ரா. கொரோனா வைரஸ்க்கு மட்டும் இல்லை, ஓவராலாகவே அது ஒரு நல்ல விஷயம். மூணாவது இந்த 24 to 30 டிகிரி வந்து ஐ திங்க் யாரோ கிளப்பி விட்ட விஷயம்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப ஹை டெம்பரேச்சர் ஒரு ஹியூமிடிட்டியில் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா அதுக்கும் கன்க்ளூசிவா எந்த எவிடன்ஸும் இல்லை. ஸோ தயவு செஞ்சு நமக்கு வெப்பநிலை ஜாஸ்தி, நமக்கு மழை பெய்யுது அதனால நம்ம எல்லாத்தையும் மறந்துடலாங்கிற ஒரு தவறான எண்ணத்துல யாரும் இம்பார்ட்டண்ட்டாக சொல்ற விஷயத்த மறந்துடாதீங்க. டெம்பரேச்சருக்கும் கொரோனா வைரஸ்க்கும் டெஃபினட்டிவ் ரிலேஷன்ஷிப் எதுவும் நமக்கு இல்லை. ஸோ ஒரு இதய நிபுணர் அப்படிங்கிறதுனாலையுமே இந்த கேள்வியை நான் வந்து முன்வைக்கிறேன். இந்த பீரியட்ல நார்மலாக இருக்கிறவங்களும் இந்த இதய நோயால் பாதிக்கப்பட்டவங்க, மேபி அவங்க ஒரு ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸாக கூட இருக்கலாம், அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை வீட்டில் இருந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும்? பிகாஸ் நேற்று டாக்டர் வந்திருக்கும் பொழுது அவர் ஒரு விஷயம் சொன்னார், கோவிட் பேஷண்ட்ஸை வந்து ட்ரீட் பண்ணுறோம், அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க இல்லை ஆல்ரெடி ஏதாவது ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கிறவங்க அவங்க வந்து ரொம்ப மருத்துவமனைக்கே வராமல் வீட்லேயே இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. அவங்க வந்து ஐசியூக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு சமீப நாட்கள்ல அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் அவங்க ரெகுலராகவே வந்து டாக்டர் கிட்ட வந்து ஒரு செக்அப்ல இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்ஸ் இந்த மாதிரியான ஊரடங்கு சமயத்துல வீட்லயே இருக்காங்க. ஸோ தொடர்ந்து அவங்க வந்து டாக்டர்ஸ் கிட்ட வந்து அவங்களுடைய ஃபோன் மூலியமா தொடர்ந்து அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது ஓகே. பட் கொஞ்சம் லெத்தாஜிக்கா இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரியா இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரும்? ஸோ குளோபல் ஃபினாமினா நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த திங்ஸ் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இப்போ கோவிட் இது ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய அந்த அக்யூட் ஹார்ட் அட்டாக், அதாவது நம்ம அக்யூட் எம்ஐ ஹார்ட் அட்டாக்னு சொல்றது இன்சிடென்ட்ஸ் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு பல காரணம் சொல்றாங்க. நம்பர் 1, நிறைய பேருக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் வரதுக்கு பயம்.
ஐயோ இப்போ வந்தா சும்மா இருக்கோம் போயிட்டு கோவிட் ஏதாவது வந்துட போகுது அப்படி இப்படின்னு. ஸோ ப்ளஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ ஜென்ரலாக கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதோட ஆக்டிவிட்டி லெவல்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி பீப்புள் ஆர் ப்ராப்ளம் மோர் லெத்தார்ஜிக். வீட்டில் இருக்கும்போது எக்ஸசைஸ் அவ்வளோ பண்ண மாட்டோம் நிறைய பேர். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாதனால யூனோ த சான்ஸ் ஆஃப் ஆல்சோ கெட்டிங் செஸ்ட் பெயின் சிம்டம்ஸ் அதுவும் கம்மியாகுது. ஆனால் இப்போ இவங்க நீங்கள் சொன்ன மாதிரி 2-3 விஷயம் முக்கியமாக சொல்லணுங்க. நம்பர் 1, ஹார்ட் டிசீஸ் இன்னும் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நிறைய இன்னும் ஹார்ட் அட்டாக்ஸ் எல்லாம் ஆகிட்டு தான் இருக்குது. தயவு செஞ்சு சிம்டம்ஸ் வந்தால் இக்னோர் பண்ணாதீங்க. ஸோ யூ டூ நீட் டு சீக் அட்டென்ஷன். ரெண்டாவது என்னென்னா நிறைய இடத்துல இப்போது இந்த டெலிமெடிசன் வர்ச்சுவல் கான்சல்ட் நம்ம நிறைய பேர் எதோ வாட்ஸ்ஆப்லேயோ இல்லை இன்னும் வீடியோலையோ இல்லை ஃபோன்லேயோ பல டாக்டர்கள் இன்னும் அவைலபிளாக தான் இருக்காங்க. கரெக்ட். தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ போயிட்டு சும்மா எனக்கு ஸ்லைட்டாக ஏதோ இருக்குது அப்படின்ட்டு போயிட்டு இருக்க வேணாம். பட் ரெகுலராக இன் டச் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அண்ட் ஸ்டில் மருந்து கடைகள் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் மறந்துடாதீங்க. வீட்டில் இருக்கிற எக்ஸசைஸ், ஹெல்த்தி சாப்பாடு இதெல்லாம் கண்டினியூ டு டூ இட். எப்படி உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ, கேபேஜ் ஆனதுக்கப்புறம் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ பி இன் டச். உங்கள் டாக்டர்கள் கூட தொடர்பில் இருங்க. சிம்டம்ஸை இக்னோர் பண்ணாதீங்க. அண்ட் முக்கியமாக யூஸ் ஆல் த புதுசாக இப்போ வந்திருக்குது எல்லார் கையிலையும் இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ வெதர் ஃபோனோ இல்லை வெப் வழியாவோ இல்லை வாட்ஸ்ஆப் வழியாவோ ப்ளீஸ் ஸ்டே இன் டச். டாக்டர்ஸ் கூட இன்னும் எங்கேஜ்டாக இருங்க. ஓகே, நேர்கள் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம் டாக்டர். வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை மருத்துவர்கிட்ட கேட்கலாம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம், நான் மதுரவாயில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. எங்க வீட்டுக்காருக்கு வந்து ஹார்ட்ல அந்த வால்வு ரத்தம் பிளாக் ஆகிக்குன்னு சொல்லிட்டு நாங்க போன மாசம் அது பண்ணோம். ஓகே. இப்போ வந்து மாத்திரைங்க எழுதி கொடுத்துருக்காங்க. பிளட் அந்த சர்க்குலேஷன் வந்து 1 பாயிண்ட் ஏதோ கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால சரின்ட்டு ஹார்ட் பேஷண்ட், அதனால வெளியில கூட்டின்னு வர வேண்டாம், நீங்க பக்கத்துலயே வந்து செக்அப் எடுத்துட்டு பிளட் டெஸ்ட் நாளைக்கு எடுத்துட்டு வாங்க, மாத்திரை வந்து மாத்தி எழுதி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே. பிளட் டெஸ்ட் எடுத்தாச்சு, எடுத்துட்டு போய் காட்டினவங்க உள்ள போக முடியல, யாருமே போக முடியல, ஹாஸ்பிட்டலு திறக்கல. இப்போ அதே மாதிரி 1 மாசமா நாங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். 6 மணிக்கு ஒரு மாத்திரை போட சொன்னாங்க. அந்த பாயிண்ட் வந்து 2 கிராம் 3 கிராம் எழுதி கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 2 கிராம், ஒரு நாளைக்கு 3 கிராம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரைய நான் 1 மாசமா கண்டினியூ பண்ணிட்டு வரேன். இதனால எதனா ப்ராப்ளம் ஏற்படுமா என்னன்னு நீங்க சொல்லணும். ஓகே, நிச்சயமா உங்களுடைய கேள்விக்கு மருத்துவர் பதில் சொல்வாங்க. அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. எனக்கு வந்து சைனஸ் அண்ட் தைராய்டு ப்ராப்ளம் அதிகமா இருக்கு. ஓகே, சைனஸ் அண்ட் தைராய்டா? ஆமா, அதனால சளி எனக்கு அதிகமா பிடிக்குது. தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட்டு வர்றேன். ஓகே. சப்போஸ் எனக்கு கொரோனா டெஸ்ட் பண்ணாங்கன்னு இந்த சளினால ஏதாவது பிரச்சனை வருமா? ஓகே. ஸோ சைனஸ் தைராய்டு ரெண்டுமே இருக்கு, அதனால உங்களுக்கு வந்து அந்த சளி பிரச்சனைகள் இருக்கு. ஸோ கொரோனா பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? நிச்சயமா உங்களுடைய கேள்விக்கு மருத்துவர் பதில் சொல்வாங்க. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. டாக்டர், முதல் நேயர் வந்து ஹார்ட்ல வால் பிளாக், அவங்களுக்கு பிளட் பிளாக் இருக்கு. ஸோ அதனால அவங்க வந்து டாக்டர் கிட்ட போயிருக்காங்க, சம் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்த செட் ஆஃப் அந்த டாக்டரை போய் அவங்களால பார்க்க முடியல. தொடர்ந்து அதே மெடிசன் அவங்க ஒரு 1 மந்த்தா கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே அவங்க கண்டினியூ பண்ணலாமா? அவங்க இது வந்து ஒரு ஆக்சுவலாக இன்னும் முதல் விஷயம் இதில் என்ன, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரியணுங்க. நீங்கள் இப்போ சொன்னது நிறைய எனக்கு புரிஞ்சுது. ஆனால் ஃபுல்லாக இப்போ என்ன மெடிசன், என்ன வேல்வ் பிரச்சனை, எதோட டோசேஜ் அதுங்கிறது கொஞ்சம் தெளிவாக தெரிய வேண்டியிருக்கும். 2-3னா இப்போ இது வந்து குமிடுனா என்ன மருந்துன்னு தெளிவாக தெரியல. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு நான் என் நம்பர் வேணால் கூட கொடுப்பேன், டிவியில் கொடுக்கலாமா தெரியல. பட் நீங்கள் வந்து டெஃபினட்டாக ஒரு டாக்டர்கிட்ட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு அவங்க பார்த்து இது தெளிவாக சொல்கிறது இஸ் பெட்டர். மெடிக்கல் ஹிஸ்டரி தெரிஞ்ச ஒரு டாக்டர் கிட்டயே கண்டிப்பா ஒரு டாக்டர் தான் பார்த்திருப்பாங்க. இப்போ அவங்கள ரீச் அவுட் பண்ணுறது ஐடியல். தி பர்சன் தட் ஏற்கனவே தெரிஞ்சவங்க. இப்போ இல்லைன்னா இப்போ நம்ம இப்போ ஃபோனில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டு இதுதான் விஷயம் அப்படின்னு பேசிட்டு கூட நிறைய விஷயம் நேர பார்க்காம கூட இப்போ பண்ணலாம். ஸோ பட் இன்னும் கொஞ்சம் தெளிவு தேவை. அதாவது என்ன மாதிரி வால்வ் ப்ராப்ளம், என்ன டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து நமக்கு எந்தெந்த மெடிசன்ஸில் இருக்கீங்க, எந்த மெடிசனை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இப்போ இருக்கிற ஒரு பிளட் ப்ரெஷர், இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும் என்னால் தெளிவாக அது எதை அட்ஜஸ்ட் பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி. ஸோ யாரையாவது தயவு செஞ்சு ஏதாவது ஒரு இருதய நிபுணர்கிட்ட ஃபோன்லேயோ
வாட்ஸ்அப்லேயோ ரீச் அவுட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நிச்சயமா. அடுத்த நேயர் பேசும்பொழுது சைனஸ் அண்ட் த்ராட் இன்ஃபெக்ஷன் சைனஸ் அண்ட் தைராய்டு இருக்கு அவருக்கு, அதனால அவருக்கு வந்து சளி ப்ராப்ளம் இருக்கு, பட் கோவிட் எனக்கு இருக்குமோ, எனக்கு சீக்கிரம் வந்துருமோ அப்படிங்கிற பயமும். ஸோ இது வந்து அகைன் நல்ல கொஸ்டினுங்க. இப்போ நமக்கு என்னன்னா தைராய்டு இது மாதிரி ஹார்ட் டிசீஸ், லங் டிசீஸ், இந்த மாதிரி சில ஏற்கனவே ப்ரீடிஸ்போஸ்டாக இருக்கவங்க, அவர் வயசு என்னன்னு சொல்ல நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் வயசானவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தைராய்டு அண்ட் சைனஸ் இருக்கிறதுனால தெரிஞ்ச வரைக்கும் இட் டசன்ட் புட் யூ அட் இன்னும் ஹையர் ரிஸ்கில் இல்லை. ஆனால் மற்றவர்கள்லாம் என்ன ப்ரிகாஷன்ஸ் நம்ம சொல்லியிருக்கோமோ இந்த ஜென்ரல் ப்ரிகாஷன்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒருவேளை சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா டெஸ்ட் பண்ணும்போது, இந்த பிசிஆர் டெஸ்ட் பண்ணும்போது இதனால ஃபால்ஸ் நெகட்டிவோ ஃபால்ஸ் பாசிட்டிவ் உங்களுக்கு அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு ஒன்றும் கிடையாது. ஸோ நார்மலாக என்ன நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோமோ அதே தான் உங்களுக்கும் நாங்கள் சொல்கிறோம். ஸோ நார்மல் பீப்புளும் இந்த மாதிரி தைராய்டு, சைனஸ் இவங்கெல்லாம் வந்து இன்னும் எந்த அளவுக்கு கூடுதல் கவனத்தோட இருக்கணும்? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஹை ரிஸ்க் கேட்டகரின்னு சொல்கிறோம்ல, அது வந்து இப்போ இன்க்ளூசிவாக எல்லாம், இட்ஸ் நாட் ஆல் இன்க்ளூசிவ், பட் ஜென்ரலாக இப்போ பார்த்தீங்கன்னா வயசானவர்கள் அண்ட் இப்போ நம்ம ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க, இல்லை ஏற்கனவே லங் டிசீஸ் இருக்கிறவங்க, ஒபீஸ் பீப்புள், அதாவது ரொம்ப குண்டா இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சில இதெல்லாம் வந்துட்டு இன்னும் இட் புட்ஸ் யூ அட் அ ஹையர் ரிஸ்க் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு. அண்ட் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் இன்னும் அதோட தீர்வு அதாவது இன்னும் இன்டென்ஸாக யூ கேன் கெட் மோர் சிக்கர் ஆகலாம். ஸோ அந்த வாய்ப்பு இருக்கிறதுக்கும் ஜாஸ்தி இந்த மாதிரி கேட்டகரிக்கு. ஸோ அப்படின்னா என்ன செய்யணும்? இப்போ நம்ம சொல்றதே இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது டெஃபினட்டாக இப்போ ஒரு வீட்லேயே வச்சுக்கோங்களேன், நிறைய சில பேர் கொஞ்சம் ஜாக்கிரதை இல்லாமல் இருக்காங்க, இல்லை சில பேர் நம்ம இப்போ எனக்கே இப்போது ஹையர் ரிஸ்க்னா டெஃபினட்டாக இன்னும் ஐசோலேஷன் அது இதெல்லாம் ஜாஸ்தியாக பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை அண்ட் அவாய்ட் கிட்ட போயிட்டு இல்லை மாஸ்க் இல்லாமல் வெளில போகிறது, ரிஸ்க் எடுக்கிறது இன்னும் கூட கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் சிம்டம்ஸ் வந்தா தயவு செஞ்சு ஹேவ் அ லோ த்ரெஷ்ஹோல்ட், அதாவது இக்னோர் பண்ணாதீங்க. திடீர்னு மூச்சு வாங்குறது ஜாஸ்தியா பயப்படவும் வேண்டாம். பயந்து ஒண்ணுமே ஆக போறது இல்ல. ஆனா இக்னோர் பண்ணி ஐயோ எனக்கு ஒண்ணும் இல்ல, ஏதாவது ஆகட்டும் இன்னும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது பண்ணக்கூடாது. ஸோ இவங்களுக்குலாம் வந்துட்டு இப்போ உங்களுக்கும் எனக்கோ வந்துட்டு ஒரு நாளோ ஒன்றும் இருக்க பார்க்கலாம், ஒன்றும் சிம்டம்ஸ் ரொம்ப இல்லைன்ட்டுன்னு கொஞ்சம் பொறுமையா பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம திருப்பி போயிட்டு மற்றவங்களையும் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. பட் டிசீஸ் இருந்துச்சு, ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் இந்த மாதிரி நம்ம பேசின இதெல்லாம் இருந்துச்சுன்னா டோன்ட் வெயிட் டூ லாங், ரொம்ப நாள் தள்ளி போடாதீங்க before you talk to a doctor. ஓகே, நேயர்கள் இணைப்புல இருக்காங்க, பேசலாம் டாக்டர். வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை மருத்துவர்கிட்ட கேட்கலாம். ஹலோ ஹலோ, இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க. அதான் நாங்க மேமா பேசுறேங்க, ஒசூர்ல இருந்து. சொல்லுங்கம்மா, உங்களுடைய டவுட் என்ன? நானு இங்க ஈரோட்ல இருந்து கெஸ்ட் போய் எடுத்தோம். இப்ப வந்து தைராய்டு இருக்கு, மாத்திரை எடுத்துக்கலாமா இல்லைங்க? தைராய்டு செக் பண்ணிருக்கோம், அதை எடுத்துக்கலாமா என்னன்னு கேட்கலாம். ஓகே, தைராய்டு செக் பண்ணிருக்கீங்க, டாக்டர் பிரெஸ்கிரைப் பண்ணி மருந்து மாத்திரைகள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? தைராய்டுக்கு வந்து அவங்க கெஸ்ட் போய் எடுத்தனால இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுங்களா, இப்ப எடுக்கணுமா என்னன்னு கேட்கலாம். இல்லம்மா, தைராய்டு உங்களுக்கு இருக்கு இல்லையா, நீங்க டாக்டரை செக் பண்ணீங்களா? நான் செக் பண்ணியாச்சு. டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க? தைராய்டு வந்து இந்த கெடுத்து போய் எடுத்தனால இன்னும் ஒரு மாசம் ஆகட்டும் அப்படின்னாங்க. அதுக்குள்ள இந்த கொரோனா வந்தனால எடுக்க முடியாத போயிடுச்சு. ஓகே, சோ அதனால நீங்க உங்களோட டாக்டர் இருப்பாங்க இல்லையா, ஆமாங்க, அவங்க கிட்டயே போன் மூலமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷனை வைங்க. நான் இந்த டாக்டரும் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேளுங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன? ஹார்ட் படபடப்பு இருக்குங்க. ஹார்ட் படபடன்னு அடிக்குதா? படபடப்பு கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கு மேடம். இது கொரோனா சம்பந்தப்பட்ட ஏதாவது தொத்து வருங்களா? ஓகே, நிச்சயமா உங்களுடைய கேள்விக்கு மருத்துவர் பதில் சொல்வாங்க. வேற ஏதாவது இருக்கா? ஓகே, இந்த நேயர் பேசும்பொழுது ஹார்ட் படபடப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால எனக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு இந்த ஃபியர் டைம்ல ஒரு மாதிரி அடிக்கும். ஸோ இது மெடிக்கல் டேர்ம்ல இது பேர் பால்பிட்டேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது பல காரணம் இருக்கலாம். மோஸ்ட் காமன் காரணம் வந்து ஆங்ஸைட்டி, ஆனால் இருதய ப்ராப்ளம்னால கூட இருக்கலாம். பட் ஜென்ரலாக இதனால மட்டும் என்ன இதுக்கு அன்லெஸ் இது ஒரு இருதய பிரச்சனைனால உங்களுக்கு பால்பிட்டேஷன்ஸ் வந்து வேற ஏதாவது இருதய பிரச்சனை இருந்ததுன்னா எஸ் யூ ஆர் அட் அ ஹையர் ரிஸ்க். ஆனால் ஜென்ரலாக அப்பப்போ எப்பயாவது மட்டும் படபடன்னு அடிக்குது, அதனால ஒன்றும் கொரோனா வைரஸ்க்கு நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது.
அப்புறம் நீங்க முதல்ல கேட்டிருந்த அந்த தைராய்டு காலருக்கு வந்து எனக்கு அவங்க கர்ப்பப்பை எடுக்கணுமா இல்ல எடுத்துட்டாங்களா அப்படிங்கறதுல ஒரு சந்தேகம் இருக்கு. அவங்க பேசினதுல எனக்கு அவ்வளோ தெளிவா புரியல அப்படின்னாலும் ஒரு விஷயம், அவங்களுக்கு தைராய்டு இருக்கு. பட் டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தைராய்டுக்கான டேப்லெட்ஸ் கொடுக்கல. ஒருவேளை அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை எடுக்கணுமா இல்ல எடுத்தாச்சா அது எனக்கும் அவங்க சொன்னதுல தெளிவா தெரியல. ஆனா இப்போ தைராய்டு டெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா இப்போ இப்போ இன்னும் ஹாஸ்பிட்டல் நர்சிங் ஹோம்ஸ் எதுவும் யாரும் இழுத்து மூடல எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ நம்ம பிளட் டெஸ்ட் மட்டும் பண்ணணும்னா தயவு செஞ்சு போய் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க வந்து சம்டைம்ஸ் வந்து இது ஒரு டெஸ்ட்டை வச்சுட்டு சொல்ல முடியாது. ஸோ இன்னும் கொஞ்சம் கூடுதல் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். சம்டைம்ஸ் அவங்க மருந்து கொடுத்துட்டு ஒரு மாசத்துல எப்படி இந்த நம்பர்ஸ்லாம் மாறுது அப்படின்னு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அட் சம் பாயிண்ட் இது அதாவது இப்போ ஒரு வாரத்தில் தள்ளி போட்டதுனால ஒன்றும் பெருசாயிராது. ஆனால் பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தயவு செஞ்சு உங்கள் டாக்டர் கிட்ட அந்த ரிசல்ட்டை காமிங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு டாக்டர் கிட்டயாவது காமிங்க. ஓகே, ஒரு சின்ன பிரேக் அப்புறமா தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நேயர்களே, கொரோனா கொடூரம் சிறப்பு நேரலையில் ஒரு சிறிய இடைவேளை, இணைந்திருங்கள். கொரோனா கொடூரம் சிறப்பு நேரலைக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். டாக்டர், பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மாத்திரைகள்லாம் வாங்குறது அப்படிங்கிறது எல்லா காலகட்டங்கள்லையும் தவறான ஒரு செயல் தான். அதுவும் இப்போ இந்த கோவிட் மாதிரியான ஒரு பேண்டமிக் டிசீஸ் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அடிக்கடி நம்ம வந்து ஒரு சின்ன சளி ஜுரத்துக்கெல்லாம் கூட டாக்டர் கிட்ட போக வேண்டாம், நம்ம கொஞ்சம் வீட்லேயே இருக்கலாம் அப்படிங்கிற சமயத்தில் எல்லாருமே என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களா மெடிக்கல் ஷாப் போய் கோல்டுக்கு ஃபீவருக்கெல்லாம் டேப்லெட்ஸ் வாங்கிக்கிறாங்க. அது அவ்வளோ ஹெல்தியான விஷயமும் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜென்ரலாக ஃபீவர் கோல்டு அப்படின்னா என்னென்ன டேப்லெட்ஸ் அவங்க வந்து வாங்கலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அண்ட் ஜென்ரலாகவே இந்தியாவில் இது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ நமக்கு ஏதாவதுன்னா நம்மளே சரி போயிட்டு மருந்து, என்ன நிறைய மருந்து கடையில் நீங்கள் போய் கேட்டால் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றது இந்த டயத்தில் இது கூடுதலாக ஆச்சுன்னா அது மிக ஒரு தவறான விஷயம். ஏன்னா நிறைய இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டு, நடுவில் ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் எல்லாரும் சாப்பிட்டா இது வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் கூட சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பார்த்து யாரோ ஒருத்தங்க ஏதோ தப்பாக சாப்பிட்டு இறந்து போன ஸ்டோரிஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணாதீங்க. எஸ்பெஷலி இந்த ஹையர் ரிஸ்க் கேட்டகரி நம்ம சொன்னோம் இல்லையா, ஏற்கனவே இருதய நோயோ இல்லை ஒபிசிட்டியோ, வயசானவர்களோ, எனி ஹையர் ரிஸ்க் கேட்டகரினா தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாதீங்க. டெலிமெடிசன் ஒரு ஃபோன் மூலியமாக டாக்டர்ஸ்களை காண்டாக்ட் பண்ணி என்ன ஏதுன்னு பேசிக்கிட்டு பண்ணுங்க, ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், சரி டைலனால் இல்லை பேராசிட்டமால் இந்த மாதிரி மருந்து ஓரளவுக்கு நம்மளாம் சாப்பிட்டுக்கலாம் ஜுரம் மட்டும் இருந்ததுன்னா. ஆனாலும் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நம்ம டெஸ்ட் பண்ணுங்கிறது முக்கியங்கிறதுனால இது வந்து இக்னோர் பண்ணாமல் டெஃபினட்டாக நம்ம கூடுதல் டெஸ்ட் பண்ணுறது நல்ல விஷயம். ஏன்னா இப்போ உங்களுக்கே ஒரு ஜுரம் வந்திருக்குன்னா இப்போ எதனால இந்த காய்ச்சல் வந்திருக்குன்னு நமக்கு தெரியாது, சரிங்களா? ஸோ டெஸ்டிங்க்கு நிறைய தெரிஞ்சாதான் நமக்கும் இந்த கொரோனா வைரஸ்க்கு யாருக்கு இருக்குது, மற்ற சுற்றி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும், ஐசோலேஷன் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், இதெல்லாமே நிறைய விஷயம் நமக்கு தெரிய வேண்டியது. ஸோ ஜஸ்ட்டு மருந்து மட்டும் சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு உங்களை ஹர்ட் பண்ணிக்காதீங்க. ப்ளஸ் ரெண்டாவது இது மாதிரி பண்ணி நமக்கு டயக்னோசிஸ் ஏன் இது ஆகுதுங்கிறதும் தெரியணும். ஸோ டாக்டர்களை ரீச் பண்ணி என்ன பண்ணணும்னு பாருங்கள். தேங்க்யூ. இதய நோய் இருக்கிறவங்க எப்போவுமே ஒரு ரொட்டீனில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்ட் டைமுக்கு அவங்களுடைய ஃபுட் எடுத்துக்கிறது, அவங்களுடைய டேப்லெட்ஸ் எடுக்கிறது, ரொம்ப மினிமலான எக்ஸசைஸ் வந்து அவங்க ரெகுலராக பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லணும். அட் த சேம் டைம் இந்த மாதிரியான கொரோனா மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வெளியிலலாம் எங்கேயும் போக முடியாது, நான் வீட்டிலே இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த எக்ஸசைஸ்லாம் சரிவர பண்ணலை அப்படின்னா இஸ் தட் ஓகே, இல்லை அவங்களுக்கு அதனால ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? ஸோ ஜென்ரலாகவே கொஞ்சம் இதய நோய் பாதிப்பு இருக்கிறவங்க வீட்டில் என்ன மாதிரியான விஷயங்களை ரெகுலராக இந்த லாக்டவுன் டைமில் அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இருதய நோய்ங்கிறது வந்து ஒரு பேஸ்கெட் டேர்ம், ரைட்? ஸோ இவங்க நீங்கள் மோஸ்ட்டாக நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி இருக்கிற மக்கள் அப்படின்னு. ஸோ இப்போது ஏற்கனவே உங்களுக்கு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, சரி இவ்வளோ தூரம் நடக்கலாம், இவ்வளோ தூரம் பண்ணலாம், இந்த மாதிரி இது செய்யலாம் அப்படின்ட்டுன்னு. ஜென்ரலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஒரு ஸ்டென்ட் வச்சதுக்கப்புறமோ ஒரு பைபாஸ் சர்ஜரிக்கு அப்புறமோ எதாக இருந்தாலும்
கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது நம்ம ஊரில் நிறைய செய்கிறதில்ல, பட் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ரீஹாபிலிட்டேஷனுங்கிறது அதோட இட்ஸ் அன் இங்கிலீஷ் வேர்ட்ஸ். அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா திருப்பி எவ்வளோ உங்களுக்கு ஆப்டிமல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போக முடியுமோ அதுக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்க்கு அப்புறம் ஸோ இப்போ நம்ம கோவிட் டைமில் எடுத்துகிட்டு ஒரு நிமிஷம் அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கோவிட்க்கு அப்ளிகேஷன் சொல்கிறேன். ஸோ நம்ம என்னெல்லாம் சாப்பிடலாம், எவ்வளோ தூரம் எக்ஸசைஸ் பண்ணலாம், எப்படி இதை பில்டப் பண்ணலாம். ஸோ இப்போது ஒவ்வொரு 4 வாரமோ 6 வார டைம் பீரியட்லையோ ஸோ உங்கள் கூட பார்த்துட்டு இசிஜி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ண வச்சுட்டு அப்புறம் அதே டயத்தில் என்னெல்லாம் நல்ல சாப்பாடுகள் என்ன சாப்பிடக்கூடாது, புகை பிடிக்கிறவங்க தயவு செஞ்சு ஸ்மோக் பண்ணக்கூடாது, யாருமே பண்ணக்கூடாது, பட் எஸ்பெஷலி இருதய நோய்க்கு அப்புறம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த டைமில் சரி இப்போ நீங்கள் வீட்டில் இப்போது ட்ரெட்மில் இருக்கோ இல்லை ஏதோ நடங்க, நிறைய தூரம் நடங்க, அது ஒரு விஷயம். அதாவது உங்களுக்கு ஏற்கனவே சொல்ல முடிஞ்ச அப்போ நடக்கும்போது நெஞ்சு வலி வருதுன்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பட் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ ட்ரை அண்ட் சஸ்டெயின் தட் லெவல். ஸோ வீட்டில் சும்மா அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு தவறான விஷயம். அடிக்கடி எந்திரிச்சு நடக்கணும், அது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம், எஸ்பெஷலி ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு. எக்ஸசைஸ் அதாவது நம்ம பண்ணுறதுங்கிறது ரொம்ப இன்டென்ஸாக பஸ் நான் சரி சடனாக இப்போ வீட்டில் இருக்க போகிறேன் நான் இது பண்ண போகிறேங்கிறது அன்சூப்பர்வைஸ்டாக பண்ணுறது ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ரிஸ்கி. பட் எல்லாருக்கும் வந்து தெரியும், தி டாக் டு உங்கள் ஹார்ட் டாக்டர்கிட்ட பேசிட்டு எவ்வளோ செய்யணுமோ பண்ணுங்கள். யோகா, ப்ரீதிங் எக்ஸசைசஸ், இந்த மாதிரி திங்ஸ்லாம் யார் வேணாலும் செய்யலாம். அண்ட் யோகாலாம் நம்ம செல்ஃப் பேஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இன்டென்ஸாக அதுக்கு நான் தலைக்கீழ் நிற்க போகிறேன்ட்டுன்னு இல்லை, பட் ப்ரீதிங் அந்த மாதிரி காமாக இருக்கிறது, பிராணாயாமம், அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது பண்ணக்கூடியது. எல்லாருக்கும் ஃபோன் இருக்குது, யூடியூப் இருக்குது, ஓரளவுக்கு பார்த்துட்டு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அண்ட் பட் என்ன பண்ணுறோமோ அதுக்கு அப்பர் லெவல், நமக்கு அப்பர் லிமிட் உங்கள் டாக்டர் கூட பேசிக்கிட்டு எவ்வளோ செய்யலாமோ செஞ்சுட்டு பார்த்துட்டு பண்ணுங்கள். ஓகே, நேயர்கள் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம் டாக்டர். வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை மருத்துவர்கிட்ட கேட்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க மேடம். எனக்கு ஆல்ரெடி வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. இப்போ ஒரு 2-3 நாளா ஒரு மாதிரி 2-3 நாளா அப்படியே இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கு மேடம். கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. உடம்புலாம் ஒரு மாதிரி கனகனன்னு வர மாதிரி இருக்கு மேடம். ஓகே, தலை ஒரே இறுக்கி பாரமா பிடிக்கிற இருக்கு. மாதிரி இருக்கா? ஹலோ, இப்போ வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, 2-3 நாளா என்ன இருக்குன்னு சொல்றீங்க? தொண்டை ஒரு மாதிரி இழுத்து புடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு மேடம். ஃப்ரீயாவே இருக்க முடியல ஃபர்ஸ்ட் மாதிரி. ஓகே. அப்படியே தலைலாம் ஒரே பாரமா இருக்கு, கனகனன்னு. ஓகே, கொஞ்சம் இந்த ஃபீவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சிம்டம்ஸ் மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஓகே, சோ நீங்க இன்னும் டாக்டர் கிட்ட எல்லாம் போல. ஹலோ, ஓகே, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. உங்களுடைய கேள்விக்கு மருத்துவர் பதில் சொல்வாங்க. அடுத்த நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார், நான் அறிவழகன் பேசுறேன், சேலத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். இப்ப என்னுடைய அம்மா வந்து சுகர் பேஷண்ட் சார். அவங்க ஓகே சுகர் பேஷண்ட். அவங்க வந்து பாத்தீங்கன்னா டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அடிக்கடி வந்து மயக்கம் வருதுன்னு சொல்லி தள்ளாடுறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வெத்தலை, பாக்கு, தலைப்பையில ஒரு நாளைக்கு ஒரு 30 ரூபா 20 ரூபாய்க்கு வாங்கி போடுறாங்க. என்னால மேனேஜ் பண்ணவே முடியல. அதனால வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாத்தையும் வீட்டுக்கு போய் நாயம் உட்காந்து பேசுறாங்க. இந்த நேரத்துலயும் இப்படி இருந்தா அப்புறம் அதுவும் என்ன பாதிக்கும்ல. ஒரு தொற்று நோய் மாதிரி சமூகம் மாதிரி பரவிச்சுன்னா என்ன ஆகுது? நிச்சயமா நீங்க ஆனா அம்மா கிட்ட வந்து கொஞ்சம் எடுத்து சொன்னீங்களா, இந்த மாதிரியான ஒரு நோய் இருக்கு, அது இப்படி எல்லாம் பரவுது அப்படிங்கிற மாதிரியான விஷயம்? அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு 72 இயர்ஸ் ஓல்டு. ஓகே மேடம், அவங்ககிட்டயே கொடுக்குறேன், நீங்களே பேசுங்க. ஓகே, 72 இயர்ஸ் ஓல்டு அம்மா வந்து டிவி பார்க்க சொல்லுங்க, அவங்களுக்கான விஷயங்களை வந்து மருத்துவர் சொல்லுவாங்க. டாக்டர், முதல் நேர் பேசும்பொழுது வீசிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் இப்போ ஒரு 2-3 நாளா பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொண்டை வந்து கொஞ்சம் இறுகி பிடிக்கிற மாதிரியான ஒரு ஒரு நிலை இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஃபீவர் வர்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கணக்கணன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கு. ஐ திங்க் அவங்க டாக்டர் கிட்ட எல்லாம் பெருசா போகல அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அவங்க சொல்றதை வச்சு ஸோ முதல் நேர் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்ன, இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இருக்கலாம் கொரோனா வைரஸ்னால. ஏன்னா இப்போ நமக்கு வந்துட்டு எல்லாரும் கான்டாக்ட் இருந்தால் தான் இருக்குங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சிம்டம்ஸ் இல்லாதவங்களுக்கு கூட பரப்பலாம் அப்படி இப்படின்ட்டுன்னு. ஸோ உங்கள் சிம்டம்ஸை அப்படியே இக்னோர் பண்ணுறது ஒரு தவறான விஷயம். நம்பர் 1, சிக்காக இருக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் பேசுகிறத வச்சு சொல்கிற போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரொம்ப யூ நாட் ஃபீலிங் வெரி வெல். 2 நாளாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ அடுத்து இது வெறும் இப்போது நம்ம எல்லாருக்கும் அப்பப்போ ஜலதோஷம் அந்த மாதிரி வரலாம். சாதாரணமாகவும் ஒரு
கோல்டுனால கூட இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி இப்போ நம்ம கோவிட் டயத்தில் இதனாலையும் இருக்கலாம். ஸோ சிம்டம்ஸ் ஒர்ஸ் ஆகுது, மூச்சு வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரினா தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாதீங்க, ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள். பட் இல்லை எனக்கு கொஞ்சம் பெட்டர் ஆகிற மாதிரி இருக்குன்னா தயவு செஞ்சு ஐசோலேட் பண்ணிக்கோங்க இப்போவும். அண்ட் டெஸ்டிங் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் எந்த ஊருன்னு நான் சொன்னீங்களா, சேலம்னாங்க, அங்கே டெஸ்டிங் வசதி இருந்துச்சுன்னா பண்ணுறது ஒன்றும் தவறே இல்லை. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இப்போவே அங்கே இருக்கிற ஒரு டாக்டர் யாரு கூடயாவது பேசி ஒரு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் டெய்லி நம்ம ஃபோனில் வேறு ஆள் டாக்டர்ஸ் இருப்பாங்க, நீங்கள் அவங்க கூட பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு லோக்கலாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் யாராவது ஃபோன்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு இப்போ சிம்டம்ஸ் பெட்டர் ஆச்சுனாலும் அவங்க யாராவது சொல்லணும், இல்லை வேர்ஸ் ஆச்சு இப்போ உடனே நீங்கள் மருத்துவமனைக்கு போகணுன்னாலும் அவங்க சொல்ல வேண்டியது வரலாம். ஸோ ஷார்ட் ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு இது கோல்டாக கூட இருக்கலாம், இல்லை கோவிட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ தயவு செஞ்சு சேஃபாக இருங்க, டெஸ்டிங் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, லோக்கலாக ஒரு டாக்டர் கூட கான்டாக்ட் வச்சுக்கோங்க. அடுத்த நேயர்கள் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம அந்த செகண்ட் क्वेश्चनக்கு வரலாம். வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை மருத்துவர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேடம், நான் தென்காசியில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க மேடம். வேற ஒன்றும் இல்லை மேடம், இந்த நார்மலா வந்து இந்த டைமிங்ல வந்து இந்த வெந்நி வந்து சுடு தண்ணி வந்து நிறைய குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மேடம். அது ஆல்ரெடி குடிச்சிட்டு இருக்கு மேடம். அது இல்லாம இந்த பிள்ளைங்களுக்கு வந்து பால்ல வந்து இந்த மஞ்சள் பொடி, மிளகு இது சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்றாங்க. அது கண்டினியூவா டெய்லி அது குடிக்கிறாங்க மேடம். அதனால டெய்லி குடிக்கிறதுனால அந்த மஞ்சள் பொடி, மிளகு சேர்க்கறதுனால எதுவும் ப்ராப்ளம் வருமா மேடம்? ஓகே, நிச்சயமா உங்களுடைய கேள்விக்கு மருத்துவர் பதில் சொல்வாங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றி டாக்டர். இவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி போன செட்ல செகண்ட் காலர் வந்து அவங்க 2 क्वेश्चन அதுல இருக்கு டாக்டர். ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்க அம்மா வந்து சுகர் பேஷண்ட், ரெகுலரா டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க, பட் ஸ்டில் அந்த மயக்கம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐ திங்க் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அது இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமா, அந்த கேள்விக்கு ரெண்டு விஷயங்க. ஒன்று வந்து நம்ம சுகர் கம்மியாகிறதுனால மயக்கம் சம்டைம்ஸ் வரலாம், ஸோ அடிக்கடி அவங்க செக் பண்ணிக்கிறாங்களாங்கிறது சொல்லலை. ரெண்டாவது இது கொஞ்சம் லெஸ் காமன் காரணம். இப்போ ஆனால் நிறைய பேருக்கு சுகர் இருக்கவங்களுக்கு இருதய நோயும் இருக்கலாம், ஸோ அதனால கூட சம்டைம்ஸ் மயக்கம் வரலாம். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு திங் அடிக்கடி பிளட் சுகர் டயஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா காமன் திங்ஸ் பீங் காமன், அது பிளட் சுகர் கம்மியாகிறதுனால மயக்கம் ஆச்சுன்னா அப்போ சாப்பிடணும், அது ஃபேர்லி சிம்பிள் சொல்யூஷன். பட் மற்ற காரணங்களும் இருக்கலாம், அது ஃபஸ்ட்டு திங். ரெண்டாவது திங் அவங்க சொல்லியிருந்தாங்க, அம்மா வந்துட்டு இப்போ அவங்க பார்த்துட்டு இருக்கீங்களான்னு தெரியல டிவியில், பட் அம்மா தயவு செஞ்சு பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் இப்ப பேசுற நேரம் இல்ல. 72 இயர்ஸ் அவங்கள நார்மலாவே அந்த செட் ஆஃப் பீப்பிள்க்கு வந்து கொஞ்சம் ஏஜ்டா இருக்க பீப்பிள்க்கு ஒரு லெதார்ஜிக்னஸ் இருக்கும் இல்லையா? இன்ஃபேக்ட் நீங்களாம் தான் ஹையர் ரிஸ்க். அதாவது உங்களுக்கு அந்த மாதிரி வியாதி வந்துச்சுன்னா ரொம்ப சிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அதனால தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த டயத்தில். சரி, நம்ம போய் பக்கத்து வீட்டில் பேசுகிறதோ இல்லை தேவையில்லாமல் மற்ற இன்ட்ராக்ஷன்ஸை குறைச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே இருங்க. ஐம் ஷூர் இப்போ டிவி சேனல்லாம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி இருங்க. மற்றவங்க கூட கான்டாக்டை தயவு செஞ்சு குறைங்க. ஏன்னா அவங்ககிட்டேருந்து வியாதி வந்தாலும் சிக்காக போகிறது நீங்கள் தான். உங்ககிட்டேருந்து உங்கள் பிள்ளைக்கு கூட வியாதி போகலாம். ஸோ தயவு செஞ்சு ஜாக்கிரதையாக இருங்க, இந்த மாதிரி திங்ஸ் பண்ணாதுங்க இந்த டயத்துக்கு. ஓகே, அண்ட் அடுத்த நேயர் பேசும்பொழுது உடம்புல வந்து ரேஷஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1 வீக்கா இருக்கு, அது இப்போ வந்து உடம்பு முழுக்க ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. எனக்கு இதுல சந்தேகம் என்ன அப்படின்னா, அவங்க இன்னும் டாக்டர் கிட்ட வந்து கால் பண்ணியும் பேசல, நேர்லயும் போய் பார்க்கல. ஸ்கின் ரேஷஸ் அப்படிங்கும்பொழுது டாக்டருக்கு வந்து கொஞ்சம் விசிபிளா பார்த்தாங்கன்னா அது என்னன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே பார்த்து சொல்லிட்டீங்க. எனிவே இல்லைங்க அம்மா, இந்த மாதிரி ரேஷ் இருக்கும்போது டக்குன்னு யாருக்காவது ஸ்லைட் அலர்ஜிலாம் யூஸ்வலி வந்தால் சரியாயிரும் ஒரு கப்புள் ஆஃப் ஹவர்ஸ் ஆர் வாட் எவர், ரைட்? இப்போ உங்களுக்கு ஒரு வாரமாக இந்த மாதிரி அதுவும் இப்போ இன்னும் பரவிக்கிட்டு இருக்குன்னா இக்னோர் பண்ணாதீங்க. இது பல காரணத்தினால வரலாம். ஸோ நான் இந்த என்டையர் டிஃப்ரென்ஷியல் இப்போ சொல்லலை உங்ககிட்ட. பட் அவங்க சொன்ன மாதிரி ரேஷுங்கிறது என்ன மாதிரி இருக்குது, என்ன ஏது, இச்சினஸ் சொன்னீங்க, சிம்டமேட்டிக்காக ட்ரீட் பண்ணுறது ஒன்று, பட் என்ன காரணத்தினால இது வருதுங்கிறது தெரிய வேண்டியது முக்கியம். ஸோ தயவு செஞ்சு யாரையாவது எதர் நேரவோ இல்லை ஃபோனில் எடுத்து பேசிட்டு பார்க்க முடியும்னா தயவு செஞ்சு நேராக பாருங்கள். இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து யாருக்காவது அனுப்பிச்சா தான் இது கொஞ்சம் பெட்டராக சொல்ல முடியுமா? அடுத்த நேயர் பேசும்பொழுது வெந்நீர் தான் குடிக்கிறோம் வீட்டில். தென்காசியிலேருந்து கேட்டிருந்தீங்க இல்லையா, நீங்கள் வீட்டில் நிறைய வெந்நீர் குடிக்கிறதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. அதாவது நம்ம இந்தியாவில் நிறைய நம்ம ட்ரெடிஷ்னல் மெடிசன் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுவும் ஒன்றும் தவறான விஷயம் இல்லை. இப்போ மிளகோ இல்லை மஞ்சளோ நீங்கள் போட்டு குடிச்சிங்கன்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. கன்சியூம் பண்ணலாமா அப்படின்னு ஒன்றும் மிளகு தண்ணி குடித்தா ஒன்றும் நல்ல விஷயம் தான், தாராளமாக குடிங்க. பட் மற்ற திங்ஸும் பண்ணுங்க. இது ஐயோ நம்ம மிளகு தண்ணி குடிக்கிறோம் அதனால நம்ம பசங்க போயிட்டு ஜாலியாக ரோட்டில் விளையாடலாம் அந்த மாதிரி திங்ஸ் பண்ணாதீங்க.
பட் இது மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம பாட்டி தாத்தா காலத்துலேருந்து சொன்ன விஷயம்லாம் ஒன்று இக்னோர் பண்ணுன்றல நிறைய நல்ல விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது ஒன்றும் தவறே இல்லை. ஸோ தொடர்ந்து வியாதிகள் அப்படின்னு வரும்பொழுது ஃபுட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் அப்படின்னு சொல்லலாம். அது எந்த வியாதியா இருந்தாலும் சரி, நார்மலா ஒரு கோல்டு ஃபீவரா இருந்தா கூட இந்த ஃபுட் எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லுவாங்க. இது கோவிட் வந்த சமயத்துல ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா நான்வெஜ் எல்லாம் எடுத்துக்காத வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி பரவுச்சு. அதனால கூட நான்வெஜ்ஜோடைய விலைகள்லாம் ரொம்ப குறைஞ்சது. அதுக்கப்புறம் அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்க தாராளமா நான்வெஜ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே எல்லா ஃபுட்டையும் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் இந்த கோவிட் சமயத்துல என்ன மாதிரியான உணவு முறைகளை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ ஃபுட் பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ ஃபுட் பற்றி என்ன சொல்லணும்னா, ஜென்ரலாகவே எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிடணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபுட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் ஃபுட் இஸ் லைக் மெடிசன் அப்படின்னு ஒரு சேயிங் கூட இருக்குது மெடிசனில். ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். கோவிட் டைமில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்துட்டு சரி, நிறைய பேருக்கு சரி நான் இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு இம்யூனிட்டி ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஆசை இருக்குது. இந்த இது சாப்பிட்டா நமக்கு ரிஸ்க் ஜாஸ்திங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. 3வது விலைவாசி. ஸோ எல்லாமே போயிட்டு டக்குன்னு நம்ம போய் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ இருக்கிறத வச்சுட்டு எப்படி சாப்பிடணுன்னு ஜென்ரல் பிரின்சிபல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரிஷியஸாக சாப்பிடுங்க. அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும், வெஜிடபிள்ஸ், காய்கறிகள், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் இருக்கணும். ஸோ ப்ரோட்டீன்னா என்னென்னா பருப்பு, நம்ம பீன்ஸ், லைக் சிக் பீஸ்க்கு தமிழ் என்ன, சன்னா, பட்டாணி, நம்ம வேர்க்கடலை, இந்த மாதிரி திங்ஸ்லாம் எதெல்லாம் கிடைக்குதோ தயவு செஞ்சு எல்லாருக்குமே வீட்டில் வயசானவங்களாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி ஒரு பேலன்ஸ்ட் மீல், அதாவது ப்ரோட்டீன், கார்ப்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி திங்ஸ் நிறைய இருந்ததுன்னா பல என்ன நமக்கு வைட்டமின்ஸ் தேவை, மினரல்ஸ் தேவை. சாப்பாடு முடிஞ்ச அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தால் குட். ஆப்வியஸ்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா மினரல்ஸ் இதெல்லாம் போயிடும். ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஏன்னா ஹெல்த்தியாக சாப்பிட்டா நமக்கு இம்யூனிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் ஹோப்ஃபுல்லி அதனால வந்து வர வாய்ப்பு கம்மி. இதுவுமே கோவிட்னால இது சாப்பிட்றதுனால தவிர்க்கலாம், இல்லை இதை சாப்பிட்டதுனால நமக்கு ரிஸ்க் வருங்கிறது ஒரு தவறான எண்ணம். பட் ஜென்ரலாக ஹெல்த்தியாக இருக்கிறது நமக்கு நல்லது, இம்யூனிட்டிக்கு நல்லது, ஓவரால் குட். ஸோ ஃபுட் பற்றி நம்ம பேசும்பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற சமயத்தில் இந்த ஒரு ரொட்டீன் லைஃப் வந்து கொஞ்சம் இந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு கம்ப்ளீட்டாக வேறு மாதிரியான ஒரு ரொட்டீன் இருக்குது. நைட் ஃபுல்லாக முழிச்சிருக்காங்க, பகல் ஃபுல்லாக தூங்குற மாதிரியான ஒரு ரொட்டீன். அதாவது காலையில் ஒரு 4 மணிக்கு தூங்க ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் மதியம் 2 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரொட்டீனில் ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் இப்போ இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ரொட்டீனில் அது நிச்சயமாக ஒரு அன்ஹெல்தியான விஷயம் தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ரொட்டீனில் அவங்க என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் அதிக அளவில், அப்படி எதுவும் இருக்கா? ஸோ லேட் நைட் இருக்கிறதுனால சார் 2-3 விஷயம். ஸோ ஒன்று வந்துட்டு இது எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான நேரம். ஸோ இப்போ வீட்டில் போட்டு எல்லோரும் இருந்துட்டு எங்கேயும் வெளில போகாதீங்க அப்படின்னு சொல்லி லாக்டவுன், இது ரொம்ப ஒரு கடினமான விஷயம். இது வந்துட்டு மென்டலி நிறைய பேருக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட் இஸ் ஹார்ட். அதை பற்றி no two ways about it. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆனால் ஜென்ரலாக இப்போ சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு டைம் ஸ்கெடியூலுக்கு வச்சுக்கோங்க. சரி கொஞ்சம் லேட்டாக போகிறீங்கன்னா சரி 11க்குள்ளே தூங்க பாருங்கள், சின்ன வயசு ஆளுங்களாக இருந்தாலும் சரி. மெயின் விஷயம் என்னென்னா, ராத்திரி ரொம்ப நேரம் முழிச்சிருக்கவங்களுக்கு வந்து அப்போ வந்து இந்த நொறுக்கு தீனின்னு சொல்லலாம்ல, அப்போ உட்காந்து சரி 1 மணி ஆச்சு இப்போ போய் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு ஆசை வரும். ஸோ நிறைய இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத குறைக்க பாருங்கள். மற்றபடி இப்போ நம்ம லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திரிக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஃபுட்ஸ்ன்னு இல்லை. என்ன பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன ஆகும்னா, ரொம்ப லேட் நைட் வந்து இந்த கிரேவிங் சொல்லுவாங்கல்ல, போயிட்டு ஏதாவது இப்போ போயிட்டு சாப்பிட்லாம், இப்போ ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்லாம், இப்போ சிப்ஸ் சாப்பிட்லாம், அந்த மாதிரி ஒரு ஆசை வரும் ராத்திரி நிறைய பேருக்கு. ஸோ அந்த மாதிரி இதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியாக தூங்குங்க. நேர்கள் இணைப்புல இருக்காங்க, பேசுங்க டாக்டர். வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை மருத்துவர்கிட்ட கேட்கலாம். ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க. உங்க டிவி வால்யூம் வணக்கம் மேடம். சரிங்க மேடம், சரிங்க மேடம். சொல்லுங்க. ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, நீங்க பேசுறது கேக்குது, சொல்லுங்க. நேதாஜி நகர்ல இருந்து பண்றோம் மேடம். சரி சொல்லுங்க. இப்போ எங்களை சுத்தி பேரிகார்ட் போட்டு வச்சிருக்காங்க எல்லா தெருங்களையும். நாங்க சென்டர்ல இருக்கோம். நாங்க ஒரு காய்கறி வாங்கிட்டு வந்தா கூட உடனே போயிட்டு மஞ்சள் தண்ணி உப்பு போட்டு நல்லா அலசி தான் எடுத்து வைக்கிறோம். வீடு வாசல்ல நீங்க சொல்ற மாதிரி டெய்லி துடைக்கிறோம், கொள்றோம், எல்லாம் பண்றோம். இருந்தாலும் எங்களுக்கு அந்த பயம் வந்து இருக்கிறதுனால மனசுக்குள்ள ஒரு டென்ஷனா இருக்குது, படபடப்பு இருக்குது. ஆனா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குது மேடம். ஃப்ரூட்ஸ் பழங்கள்லாம் சாப்பிட்டோம்னா அது சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது.
ஓகே, சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு இந்த டைம்ல தான் அப்படி இருக்கா இல்ல உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அப்படிதானா? எனக்கு எப்பயுமே அந்த மாதிரி இருக்கும் மேடம். ஓகே, எப்பவுமே அப்படிதான் இருக்கும். எப்பயுமே நான் ரொம்ப சேர்த்துக்கவே மாட்டேன். சரி, காய்கறிகள் நல்லா எடுத்துக்குவீங்க ஆனா ஃப்ரூட்ஸ் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துடுவீங்க. ஆமா ஆமா, காய்கறி எல்லாம் நல்லா வாங்கி தான். நான்வெஜ் கூட அவாய்ட் பண்ணிட்டோம் மேடம். ஓ ஓகே. இப்ப இந்த மாதிரி இருக்கிறதுனால நான்வெஜ்ஜே வீட்ல கிடையாது. இல்ல, இதனால நான்வெஜ் நீங்க அவாய்ட் பண்றீங்க அப்படின்னா அது தேவையில்ல, தாராளமா நான்வெஜ் நீங்க சாப்பிடலாம், அதனால எந்த பாதிப்பும் இல்ல அப்படின்னு தான் மருத்துவர்கள் எல்லாம் சொல்றாங்க. சொல்லுங்க மேடம். சோ இந்த பய உணர்வு இருக்கு, அதுக்கு மருத்துவர் சொல்வாரு அதுக்கான பதில. நன்றி இணைப்புல வந்ததுக்கு. அடுத்த நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம், சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு மேடம். எனக்கு வந்து 2014 வந்து டைபாய்டு எனக்கு வந்தது. ஓகே. 2018 வந்து மலேரியா. இது ரெண்டும் எனக்கு எஃபெக்ட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து கொரோனா எனக்கு எப்படி மேடம், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. எப்படி? ஓகே. சோ 2011ல உங்களுக்கு டைபாய்டு வந்திருக்கு, 18ல மலேரியா வந்திருக்கு, 2016ல வந்து டைபாய்டு. ஓகே. 2 இயர்ஸ் பேக்ல வந்து எனக்கு 2 டைம் வைரஸ் அட்டாக் பண்ணிருக்கு பாடியில. இப்போ வந்து 2020ல கொரோனா வந்திருக்கனால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. அது என்ன பண்ணலாம்? நிச்சயம் உங்களுடைய கேள்விக்கு மருத்துவர் பதில் சொல்வாங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. அடுத்த நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. சார், எங்க பாப்பாவுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்குங்க சார். சரிங்க. அலர்ஜி சளி இருக்கு அவளுக்கு, ஏற்கனவே எப்பவுமே அலர்ஜி சளி இருந்துகிட்டே இருக்குங்க சார். ஓகே, என்ன வயசு? வயசு வந்து 4 வயசு ஆகுதுங்க சார். ஓகே. சோ அலர்ஜினால அடிக்கடி சளி பிடிக்கும் இல்லையா? ஆமாங்க சார். அப்புறம் இரும்பல் வந்து புகைச்சல் இரும்பல், நைட்டு மட்டும் இரும்பல் வருதுன்னு டாக்டர் சொன்னாங்க. புகைச்சல் இரும்பலா இருக்கும். இது இப்பதான் இருக்கா இல்ல ரொம்ப நாளா இருக்கா? இல்லைங்க சார், இப்ப வந்து அவளுக்கு எப்பயுமே நார்மலா வரும், நார்மலா வந்துட்டே இருக்கும். சோ இந்த டைம்ல இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் பயமா இருக்கு இல்லையா? ஆமாங்க சார், ரொம்ப பயமா இருக்கு. அப்புறம் டாக்டர் கிட்ட போனதுக்கு அவர் புகைச்சல் இரும்பல் தாமா, ஒண்ணு இல்லைன்னு மருந்து கொடுத்தாருங்க சார். சரி, டாக்டர் சொல்லிருக்காரு. மருந்து குடுத்துக்கிட்டு தாங்க சார் இருக்கேன். ஆனா பெரிய அளவுல மாற்றம் எதுவும் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நைட்ல மட்டும் இரும்பல் வருதுங்க சார். சரி, ஓகே. தொடர்ந்து டாக்டர் கொடுத்த நீங்க அந்த மெடிசனை நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க, நம்ம டாக்டரும் உங்களுக்கான தீர்வை கொடுப்பாங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. முதல் நேர் பேசும்பொழுது வீட்டை சுத்தி பேரிகேட்ஸ் எல்லாம் போட்டுட்டாங்க, வெளியில போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன், காய்கறி எல்லாம் நான் வாஷ் பண்ணி தான் வைக்கிறேன். ஆனா அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த ப்ராப்ளம் இருக்கு, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா அது இருக்கிறது. சோ அம்மா, நீங்க தான் தண்டையார்பேட்ல இருந்து கால் பண்ணீங்கன்னு நினைச்சேன். ஸோ நிறைய இடத்துல பேரிகேட்ஸ்லாம் இருக்கு. ஐ மீன், இப்போ உலகத்தில் எல்லாருக்குமே இப்போ வந்து இது ஒரு மிக மாற்றமான ஒரு வாழ்வு. ஸோ ஸ்ட்ரெஸ் இருக்கிறது நார்மல் தான், பயப்படாதீங்க. எல்லாருக்கும் நான் சொல்கிறது, ஏன்னா இப்போ இருக்கிறது தான் இருக்குது. அண்ட் நிறைய கொஞ்சம் ப்ராமிசிங் திங்ஸும் வருது. நான் அது 3 கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் தைரியமாக இருங்க. ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் வாஷ் பண்ணி சாப்பிட்றதுலாம் நல்ல விஷயம். வெஜிடபிள்ஸ் தயவு செஞ்சு சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நம்ம இப்போ தான் பேசினோம் அதை பற்றி. ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு எப்போவுமே சின்ன வயசுலேருந்து சாப்பிட முடியலன்னா இப்போ ஆரம்பிக்கிறது கஷ்டம். பட் முடிஞ்சதுன்னா ஏதாவது 1-2 ஃப்ரூட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா அது சாப்பிடுங்க. ஸோ பட் முக்கியமாக பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, சேஃபாக இருங்க. ரெண்டாவது, அவர் பேசும்போது இப்போ கரண்ட்லி அவருக்கு தான் டைஃபாய்டு அதெல்லாம் வந்ததுன்னு சொன்னாங்க. 2016ல அவருக்கு வந்து டைஃபாய்டு, அவர் 40 வயசுன்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன். 18ல வந்து மலேரியான்னு சொன்னாங்க. சோ அடுத்தடுத்து இந்த மாதிரியான கொஞ்சம் ஒரு வைரஸ் அட்டாக் அப்படிங்கிறதுனால இந்த கொரோனா டைம்ல கொஞ்சம் கூடுதல் பயமா இருக்கு சார். இது பயமா இருக்கிறதுங்கிறது ஒரு நார்மல் ரியாக்ஷன், சரிங்களா? இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு இப்போ இது நமக்கு வந்துடுமோ, இல்லை இது ஆகுமோ, இதனால ஏதாவது ஆயிருமோங்கிறது. நீங்கள் 40 வயசுன்னு சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்தியாவில் இப்போ நமக்கு வந்துட்டு மலேரியா போல் நமக்கு கொசு தொல்லைலாம் ஜென்ரலாக ஜாஸ்தி. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சுற்று வட்டாரத்தில் எல்லாருக்கும் எப்பயாச்சும் மலேரியா வந்திருக்கும். எனக்கு வந்திருக்கு. டைஃபாய்டு அகேன் ரொம்ப ஒரு காமன் இல்னஸ் இந்த மாதிரி இதெல்லாம். ஸோ இதனால உங்களுக்கு கொரோனா வைரஸ்க்கு வாய்ப்பு ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது, கம்மின்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் சில ஒரு எபிடெமியாலஜிக்கல் ஸ்டடி, ஸோ உங்கள் நல்ல விஷயம் பார்க்கணுன்னு, நல்ல சைடில் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, உலக பூர்வமாக பார்த்தோம்னா இந்த மலேரியா இருக்கிற இடத்துலலாம் சில இடத்துல வந்துட்டு கொரோனா வைரஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் இதனால வந்துட்டு இது வந்தால் இது வராதுங்கிறது இல்லை, தயவு செஞ்சு அப்படி நினச்சிக்காதீங்க. பட் இதனால இது ஜாஸ்தி ரிஸ்க்குங்கிறதுக்கு எந்த மாதிரி ஒரு எவிடன்ஸும் கிடையாது. ஸோ இதனால பயப்படாதீங்க, ஜென்ரலாக ஸ்டே ஸ்ட்ராங். அடுத்த நேயர் பேசும்பொழுது 4 வயசு பொண்ணு அடிக்கடி அவளுக்கு வந்து அலர்ஜினால சளி பிடிக்குது. நீங்க டாக்டர் ஏற்கனவே பார்த்திருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையாமா? ஸோ
ஸோ முன்னாடியிலேருந்து இதே மாதிரி இருந்துச்சுன்னா இப்போது இதனால இது கோவிட்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க ஒரு மருத்துவரை நேராக அலர்ஜி நைட் மட்டும் வந்துட்டு இருக்குன்னா, ஸோ அதுக்கு காஃப் சப்ரசன்ஸ்னு இருக்குது. ஐம் ஷூர் நீங்கள் ஏற்கனவே ஒரு டாக்டர் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க என்ன மருந்து கொடுத்தாங்களோ அது பாருங்கள். பட் அவங்ககிட்ட கேட்டுட்டு வெறும் காஃப்க்கு மட்டும் சிம்டமேட்டிக்காகவும் ட்ரீட் பண்ணலாம். முக்கியமாக நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் என்ன, இதனால் கொரோனா வைரஸாக ஏதாவது இருக்கிறதுனால சிம்டம்ஸை இக்னோர் பண்ணிடுறோமோங்கிறது. பட் ஏற்கனவே பார்த்துருக்காங்க, இது பல வருஷமாக இருக்கிற பிரச்சனைங்கிறதுனால நீங்கள் இதுக்காக எக்ஸ்ட்ராவாக பயப்படாதீங்க. அண்ட் தி அதர் திங் இஸ் இன்ஃபேக்ட் நேற்றுக்கு தான் ஒரு நியூஸ் வந்துச்சு. எல்லாரும் ஆக்டிவாக இதுக்கு ஏதாவது ஒரு க்யூர் இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒரு ட்ரக் இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க, ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. இன்னும் கன்ஃபார்ம்டாக எதுவும் தெரில. ரெம்டெசிவிர்னு ஒரு ஆன்டிவைரல் இப்போ தான் சொல்கிறாங்க, இட் கேன் ஆக்சுவலாக ஷார்டன் த இன்ஃபெக்ஷன் பீரியட்னு. ஸோ நிறைய பேர் நிறைய இடத்துல ரொம்ப தீவிரமாக இதுக்கு முடிவு என்ன பண்ணலாம், இது டெஸ்டிங் எப்படி செய்யலாம், மருந்து எப்படி, வேக்சின்ஸ் எப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு நிறைய இந்த ரூமர்ஸ் நம்பாமல் ஸ்ட்ராங்காக இருங்க, பாசிட்டிவாக இருங்க, தைரியமாக இருங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ இந்த ப்ரிகாஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். டூ செட் ஆஃப் பீப்புள்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஷோவில் பார்த்தோம். ஒருத்தவங்க வந்து சின்ன சளி சின்ன ஜுரம் அப்படின்னா கூட கொரோனாவா இருக்குமோ அப்படின்னு பயம். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் அப்படின்னா என்ன வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அது ஒரு வித அலட்சியம். ஸோ இந்த அலட்சியமா இருக்கக்கூடிய நபர்கள், இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப பயப்படக்கூடிய நபர்கள், இவங்க ரெண்டு பேருக்குமே பொதுவான விஷயமா நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் இப்போ pretty much சொன்னது தான். தயவு செஞ்சு அலட்சியமும் படுத்தாங்க. நம்ம ஜென்ரலாக இது ஒரு ஹியூமன் நேச்சர்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து நான் இதை வந்து இக்னோர் பண்ணிடுவேன். நான் அதாவது சொல்லுவாங்களே அந்த ஆஸ்ட்ரிச் தலையை மண்ணில் வச்சுட்டு உலகம் ஃபுல்லாக பிரச்சனை இல்லை அப்படின்னு விடுறது. இன்னொன்று வந்துட்டு ரொம்ப பயப்படுறது. ரெண்டுமே வந்து ஹெல்த்தியான விஷயங்கள் இல்லை. அதாவது கன்சர்ன் அந்த இது இருக்க வேண்டியது, சீரியஸாக எடுத்துக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். இது நிஜமான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இக்னோர் பண்ண முடியாது. அதே நேரம் இதனால் ஐயோ வாழ்க்கையோ இருந்து போச்சு ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறத எடுக்கிறது நம்ம மனநிலையும் பாதிக்கும். அப்புறம் நமக்கு நல்ல டெசிஷன்ஸும் எடுக்க மாட்டோம். ஸோ அண்ட் இதுக்கு கூடுதலாக நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி, சரி நீங்கள் வீட்லேயே இருங்க, வேறு எங்கேயுமே போக முடியாது, நிறைய நம்ம சாதாரணமாக முன்னாடி பண்ணிட்டு இருந்தது பண்ண முடியல. ஸோ இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட் தான். அது எல்லாருக்குமே இருக்குது. ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் மட்டும் இதில் தனியாக இல்லை, உலகம் பூரா எல்லாரும் எல்லா நாட்டிலையும் இது வழியே இந்த மாதிரி ஆயிட்டு தான் இருக்குது. அதனால சரி இப்போது நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் ஒரு பர்சனாக என்ன செய்ய முடியும், நம்மளால் மற்றவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்களை யோசிங்க. பாசிட்டிவ் திங்ஸ் பற்றி நினைங்க. நிறைய இந்த இன்ஃபர்மேஷன், இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் பரவுறது, நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டே அவே ஃப்ரம் இட். அண்ட் நீங்களும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அண்ட் ஜென்ரலாக இப்போது இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி கைட்லைன்ஸ் அது இது முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்கும் நல்லது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. டாக்டர், நேர்களுடைய கேள்விகளுக்கும் எங்களுடைய கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான ஒரு பதில் கொடுத்தீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நேர்களே, கொரோனா மூலியமாக நாங்கள் எடுக்கக்கூடிய இந்த சிறு முன்னெடுப்பு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.